ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். 4 லட்சம் டன் பெட்ரோலை அப்படியே வானத்துல இருந்து ஏரோப்ளேன்ஸ் மூலமா கீழே அப்படியே ஊத்திட்டே போறாங்க. கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 50 லட்சம் ஏக்கர் அளவுக்கான மிகப்பெரிய காடு இருக்கு. எதுக்காக இந்த காட்டுக்கு மேலே பெட்ரோலை ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி ஊற்றுனாதான் அந்த தரைக்கு கீழே 60,000 பேருக்கு மேலே சுரங்கம் தோண்டி ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அதை ஊற்றுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் டனல் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே சுரங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை தேடி பிடிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு பெரிய படையவே உருவாக்குறாங்க. இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான். எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் 1950லேருந்து அந்த 70 வாக்கில் வந்து வியட்நாம் வார் நடந்துச்சு. இந்த போரில் ஜெயிக்கிறதுக்காக தான் அமெரிக்கா இப்படியான நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே அமெரிக்காவால் அந்த போரில் ஜெயிக்க முடியலை. இவ்வளோக்கும் வியட்நாமோட மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா, அந்த சமயத்தில் அதிகபட்சமாக ஒரு 3 கோடி இருந்திருக்கும். அதுவே அமெரிக்காவோட மக்கள் தொகை பார்த்தோம்னா 10 கோடி கிட்ட இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிட்ட வந்து அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு ஆர்மி இருந்துச்சு, மிகப்பெரிய கன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள்ல முன்னோடியா இருந்த அந்த அமெரிக்காவை வியட்நாம் எப்படி ஜெயிச்சாங்க? இது போக தரைக்கு கீழே சுரங்கம் தோண்டிந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சுரங்கம் எந்த அளவுக்கு பெருசா தோண்டிந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் நீளத்துக்கான சுரங்கத்தை நிறைய இடங்கள்ல அப்படியே தோண்டி வச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு சுரங்கம் தோண்டணும்னா அந்த மண் எல்லாம் பொல பொலன்னு கீழே விழுந்திருக்கும்ல. இருந்தாலும் எப்படி அந்த சுரங்கத்தை தோண்டினாங்க? அந்த சுரங்கத்துக்குள்ள எப்படி 60,000 மக்கள் வாழ்ந்தாங்க? இதுல தேவையே இல்லாம எதுக்காக காட்டுக்கு மேல பெட்ரோலை ஊத்துனாங்க? இன்னும் அமெரிக்கா என்னென்ன யுக்திகள்லாம் கையாண்டாங்க? அதுல இருந்து எப்படி வியட்நாம் தப்பிச்சு அந்த போர்ல ஜெயிச்சாங்க? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த நிறைய நாடுகளுக்கு ஒன்றா விடுதலை கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம இந்தியாவுக்குமே அந்த சமயத்தில் தான் விடுதலை கிடைக்குது. ஆனால் வியட்நாமுக்கு அந்த மாதிரி விடுதலை கிடைக்கல. அவங்க அந்த சமயத்தில் பிரெஞ்சு நாட்டு அரசாங்கத்துக்கு கீழே இருந்தாங்க. இப்போ நமக்கு விடுதலை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக போராக மாற ஆரம்பிக்குது. போரோட முடிவில் வியட்நாம் வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறமா அங்கே யாராவது வந்து ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணும் இல்லையா? அப்படி கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சப்போ தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. என்னன்னா, வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அங்கே 2 விதமான குரூப்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு சைடு வந்து நம்ம கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு அந்த கவர்மெண்ட்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் வேணாம், நம்ம நார்மலா ஜனநாயக முறைப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதனால 2 சைடா அது வந்து பிரியுது. ஒன்று நார்த் வியட்நாமா மாறுது, இன்னொன்று சவுத் வியட்நாமா மாறுது. இப்போ நார்த் வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்களாகவும், சவுத் வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்டி கம்யூனிஸ்டாகவும் இருக்காங்க. இப்போ இப்படியே இருந்தால் நம்மளால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் ஒரு தேர்தலை வைப்போம். அந்த தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய சித்தாந்தத்தின்படி இங்கே ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1956 தேர்தல் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது. இப்போ சிக்கல் அப்படின்னாலே யார் வருவா? அமெரிக்காக்காரன் தான் வருவான். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே அந்த சமயத்தில் ரஷ்யா, சைனா இதெல்லாமே கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருக்குது. இப்போ இது போக வியட்நாமும் கம்யூனிஸ்ட் நாடு ஆயிடுச்சு அப்படின்னா, ஆசிய கண்டம் முழுக்கவே கம்யூனிஸ்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பெரிய அளவில் வந்து வந்துடும். அந்த சித்தாந்தத்தை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி, அவங்க இந்த ஆன்டி கம்யூனிஸ்டாக இருக்காங்கல்ல சவுத் வியட்நாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களோட சப்போர்ட் இந்த பக்கம் வரும்போது இங்கே தேர்தலில் நிறைய பிரச்சனை வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால வியட்நாம்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போர் ஆரம்பிக்குது. இப்போ சவுத் வியட்நாமுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய நார்த் வியட்நாமுக்கு ரஷ்யா, சைனா இந்த மாதிரி நாடுகள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த 2 நாடுகளுடைய சப்போர்ட்ல இந்த உள்நாட்டு போர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் நார்த் வியட்நாமுக்கு ரஷ்யா, சைனாவோட சப்போர்ட் இருந்தாலுமே சவுத் வியட்நாமுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த பக்கம் ரொம்ப டைரக்டான சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ சவுத் வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப டைரக்டாவே அட்வான்ஸ்டான மிஷின் கன் கிடைக்குது, ஹெலிகாப்டர் கிடைக்குது. இந்த சண்டைக்கு தேவையான நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கலனாலும் கூட இன்னொரு பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, சவுத் வியட்நாமில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுமே கூட நார்த் வியட்நாமுக்கு, அதாவது நாம கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துடைய ஒரு அரசாங்கத்தை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சப்போர்ட்ல இருந்தாங்க. அதனால மக்கள் மத்தியில் நார்த் வியட்நாமுக்கான சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் அது மட்டுமே நமக்கு போதாதுல்ல. ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா போர் ஆயுதங்களும் நமக்கு தேவை. இந்த பக்கம் சவுத் வியட்நாம் அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே போர் ஆயுதங்கள் நிறையா இருக்கு. அப்போ நார்த் வியட்நாம் வந்து இவங்களை ஒப்பிடும் போது ரொம்ப சின்ன ஒரு ஃபோர்ஸாக தான் தெரியுவாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களை நேருக்கு நேராக சண்டை போடுறதை விட கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்ல நம்ம சண்டை போட்டோம்னா ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரில்லா டெக்னிக்கை அவங்க பயன்படுத்துறாங்க. அது என்ன கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக் அப்படின்னா, சண்டை போட போறவங்க எங்கிருந்து வருவாங்கன்னு யாராலையுமே கணிக்கவே முடியாது. திடீர்னு எங்கேருந்தோ வருவாங்க, சண்டை போடுவாங்க, திடீர்னு எங்கேயோ மறைஞ்சு போயிடுவாங்க. அவங்க எந்த பக்கம் இருந்து வருவாங்க, எந்த பக்கம் இருந்து போறாங்க இப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயங்களையும் நம்மளால சரியா கணிக்கவே முடியாது. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கத்தில் அவங்க அந்த பிரெஞ்சு நாட்டுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கும் போதே அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டாங்கல்ல, அந்த சமயத்திலேயே தரைக்கு கீழே நிறைய சுரங்கங்களை தோண்டி வச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்போ இந்த அமெரிக்காவுக்கு எதிரான அந்த சண்டை
சண்டையப்போ இன்னும் அதிகமான சுரங்கங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சுரங்கத்தோட அளவை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதிகப்படுத்திருக்காங்கன்னா, இந்த வியட்நாம் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சுரங்கம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது 250 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சுரங்கத்தை அவங்க தொடர்ந்து போட்டுட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு தூரத்துக்கு சுரங்கம் தோண்டினாங்கன்னா அந்த மண்ணுடைய ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது பொலபலன்னு விழுகல ஆரம்பிக்கும். இது எப்படி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அதுக்கு வியட்நாமுடைய மண்ணு ரொம்பவே முக்கியமான உதவி பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா, அங்க லேட்ரைட் சாயில் அப்படிங்கிற ஒரு வகையான மண்ணு தான் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இந்த லேட்ரைட் சாயில்ல அயன், அலுமினியம் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அதனால இப்போ நார்மலா நீங்க அதை தோண்டும் போது அது தோன்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கு. ஆனா தோண்டி அந்த மண்ணை எடுத்து வெளியே போட்டதுக்கு அப்புறமா அது வெளியில இருக்கக்கூடிய காத்தோட அதிகமா ரியாக்ட் ஆகி ஆக்சைடு லேயர்ஸ் அதிகமா ஃபார்ம் பண்ணிருக்கு. அதனால அந்த மண்ணு வெளியே வந்த உடனே ரொம்பவே ஹார்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மண்ணை தோன்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய ஓப்பனிங் வச்சு சுரங்கம் தோன்றோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரே ஒரு ஆள் போறதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கான ரொம்ப ரொம்ப சின்ன ஓப்பனிங் வச்சு தான் அவங்க அந்த சுரங்கத்தை தோண்டி அதுக்கப்புறமா உள்ள போக போக ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறாங்க. இப்படி சுரங்கம் தோண்டும் போது மேலே பறக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் பார்த்துட்டாங்கன்னா அது ஆபத்தாயிடும். அப்போ அதை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு மறைமுகமான இடத்துல தோன்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள தோண்டக்கூடிய மண் எடுத்து வெளியே கொட்டணும்னா அது குவியல் குவியலா இருக்கும்ல, அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை எடுத்துட்டு போய் இந்த வயல்வெளிகளில் கொட்டுறது, ஏற்கனவே மேடா இருக்கக்கூடிய பகுதிகளில் கொட்டுறது, இந்த மாதிரி இங்கே சுரங்கம் தோண்டினாங்க இல்லைன்னா ஏதோ இடத்துல சுரங்கம் தோன்றாங்கப்பா அப்படின்னு தோணாத அளவுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. இப்போ சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒரே ஒரு லேயர் மாதிரி இல்லாமல் மாடி வீடு மாதிரி 2-3 லேயர் இருக்கிற மாதிரியான சுரங்கங்களை தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றாங்க. இப்போ 2-3 லேயரில் இருக்குல்ல, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய முதல் லேயரை அங்கே தங்குறது இல்லைன்னா பொருட்களை சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அவங்க அதை பண்ணல. அந்த முதல் லேயருங்கிறது வந்து ஒரு 6 அடியிலேருந்து 10 அடி ஆழம் வரைக்கும் இருக்கும். அதை ஒரு அப்சர்வேஷன் பாயிண்ட் மாதிரி, அப்போ வெளியில் யாராவது வராங்கன்னா அப்படின்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்காக அந்த சுரங்கத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து பயன்படுத்திருக்காங்க. அடுத்து செகண்ட் லெவல்னு போனோம்னா ஒரு 13லேருந்து 20 அடி ஆழம் வரைக்கும் இருக்கு. அங்கே தான் அவங்களுடைய கிச்சன் ரூம், வெப்பன் ரூம், அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூம், இந்த மாதிரியான போருக்கான முக்கியமான விஷயங்கள், அந்த உபகரணங்கள் இது எல்லாத்துக்குமான விஷயங்களை அதை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா மூணாவதா ஒரு 33 அடி ஆழம் வரைக்கும் போய் அங்கே தான் அவங்களுடைய மெயின் கமாண்ட் சென்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்படி மல்டி லெவலில் அவங்க ஆப்ரேட் பண்ணதுனால இப்போ அந்த சுரங்கம் இருக்கக்கூடிய இடத்துல யாராவது பாம்ஸ் போட்டால் கூட மேலே இருக்கக்கூடிய முதல் லெவல் தான் அதிகமாக பாதிக்கப்படுமே தவிர 2வது லெவலோ இல்லை 3வது லெவலோ பெரிய அளவில் பாதிக்கப்படலை. அதனால இதுவே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்திருக்கு. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அடுக்கு மாடியில் இருக்கிற மாதிரி மேலே கீழே கீழே அப்படின்னு இல்லாமல் அதை ஒரு இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே ஆழமாக போய் அதோட தூரமாக தள்ளி இன்னொரு லேயர், இந்த மாதிரி வந்து ஒரு எறும்போட கூடு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி வேற வேற இடங்கள்ல, ஆனால் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும், வேற வேற இடங்கள்ல இருக்கிற மாதிரி அவங்க அந்த சுரங்கத்தை தோன்றாங்க. இப்படி சுரங்கம் இருக்கு அப்படின்னு அமெரிக்க அரசாங்கத்துக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த பாம்ஸ் வந்து இன்னும் பெரிய பெரிய பாம்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி அந்த சுரங்கத்தை கட்டினதுனால நிறைய பெரிய அளவில் அந்த சுரங்கங்கள் பாதிக்கப்படலை, மக்களையும் பெரிய அளவில் அவங்களால பிடிக்க முடியல. என்னடா இது பெரிய தலைவலியாக இருக்குது, எப்படியா தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அப்போ பாம்பு போட்டு மட்டும் இந்த சுரங்கத்தில் இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அமெரிக்கன் ஆர்மிக்கு இதோடைய சிக்கலே புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா வியட்நாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடர்த்தியான காடுகள் தான் அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ அந்த காட்டுக்குள்ளே வீரர்கள் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வியட்நாம் நாட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பொறிகளை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், அந்த ஜெய்ஹிந்த் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி நிறைய பொறிகளை வைக்கிறாங்க. இப்போ வெறும் ஸ்பைக்ஸை மட்டும் வைக்காமல் அதில் வந்து பாம்போட விஷத்தை தடவி வைக்கிறது, மனிதனோட கழிவுகளை தடவுறது, அதுக்கப்புறம் விலங்குகளோட கழிவுகளை தடவி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ நம்ம காலை பதம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது இந்த கழிவுகளோ இல்லை பாம்பு விஷயமோ நம்ம உடம்புக்குள்ளே போய் அது பெரிய லெவலில் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது. இப்படி பொறி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்கன் ஆர்மி மெட்டல் டிடெக்டர்ஸ்லாம் வச்சு ரொம்ப மெதுவாக அப்படி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்களோட ஸ்பீடை நல்லாவே குறைக்குது. ஆனால் இதில் சிக்கல் என்னென்னா, இந்த மாதிரி பொறி வைக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கன் ஆர்மி மட்டும் இல்லாமல் வியட்நாம் ஆர்மியும் அந்த பக்கம் தான் போக வேண்டியிருக்கு, மக்கள் ஏதாவது போகணுன்னாலும் அந்த பக்கம் தான் போக வேண்டியிருக்கு. அப்போ அது அவங்களையும் பாதிச்சிட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் இந்தந்த இடத்துலலாம் பொறி இருக்குது அப்படின்னு குறிக்கிற மாதிரியான ஒரு தனித்தனி சிக்னல்ஸ்லாம் உருவாக்கி அதை மக்கள் மத்தியிலையும் இந்த வியட்நாம் ஆர்மி மத்தியிலையும் அவங்க சொல்லிட்டாங்க. போக போக இது அமெரிக்கன் ஆர்மிக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஆனால் அவங்களால சரியாக கிராக் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அமெரிக்கன் ஆர்மிக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனாலே இந்த கோட்ஸ்லாம் அடிக்கடி மாற்றுறது, அந்த மாற்றினதையுமே மக்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் அமெரிக்கன் ஆர்மி இன்னுமே ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தலையை பிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னதான் வியட்நாம் சைடில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே அவங்க சைடு உயிரிழப்புகள் இருக்க தான் செஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா அந்த அமெரிக்கன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து அப்படியே துப்பாக்கி வச்சு சுடுறது, மக்கள் வாழக்கூடிய இடங்களில் பாம்பு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால வியட்நாம் சைடும் சரி அமெரிக்கன் ஆர்மி சைடும் சரி நிறைய உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அது அவங்க நாட்டுடைய விடுதலைக்கான போராட்டம். அப்போ அவங்க சைடில் நிறைய பேர் என்னதான் இறந்து போனாலுமே இன்னும் பொதுமக்கள் நிறைய பேர்
பேர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த போராட்டத்துக்காக. ஆனால் அதுவே அமெரிக்கன் ஆர்மி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் பெரிய அளவில் சம்மந்தமே கிடையாது. அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. அப்போ ஆர்மியில் நிறைய பேர் வந்து சேர்றதோ இல்லை மக்கள் மத்தியில் வந்து இதுக்கான சப்போர்ட் இருக்கிறதோ ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அப்போ அமெரிக்கன் மக்கள் மத்தியில் இதுக்கான சப்போர்ட் அதிகப்படுத்தணும். இங்கே நம்ம ஆர்மி கஷ்டப்பட்டு இருக்காங்க, இன்னொரு நாட்டை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறோம். இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து நைட்டு பிக் பாஸ் சீரியல் இதெல்லாம் ஓடும்ல, அந்த மாதிரி டிவியில் இவங்களுடைய இந்த வார் சம்பந்தமான ஃபுட்டேஜை வந்து தினமும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்காக கேமராமேன்லாம் வியட்நாமுக்கு அனுப்பி என்ன மாதிரிலாம் சண்டை போடுறாங்க, என்ன மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை அமெரிக்கன் மக்கள் மத்தியில் வந்து தொடர்ந்து அவங்களுடைய மூலையில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால மக்கள் மத்தியில் இதுக்கான ஆதரவும் அதிகமாகுது, இந்த போருக்கான ஃபண்டிங்குமே அதிகமாக தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இப்படி ஒரு பக்கத்துலேருந்து ஃபண்டிங் வந்து சேர அமெரிக்கன் ஆர்மி எப்படியாவது இந்த வியட்நாம் வாரில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது தான் காடு தானே பிரச்சனையாக இருக்குது, காட்டே அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க முடிவு பண்ணி செஞ்ச சில விஷயங்கள் தான் இன்னைக்கு வரைக்குமே வியட்நாம் மக்களை நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கு. இதுல முதல்ல அவங்க பண்ண விஷயம் தான் ஏஜென்ட் ஆரஞ்ச், அதாவது டயாக்சின் அப்படின்னு ஒரு தாவரக்கொல்லி ஹெர்பிசைட் இருக்கு. இதை ஃபிளைட்ஸ் மூலமா தொடர்ந்து அந்த காடுகள் மேல மட்டும் இல்லாம மக்கள் வாழக்கூடிய இடங்கள், சின்ன சின்ன குழந்தைகள் வாழக்கூடிய இடங்கள்னு எதையுமே விட்டு வைக்காம இங்கெல்லாம் வீரர்கள் இருப்பாங்கப்பா, இந்த இடத்துல கண்டிப்பா அழிச்சே ஆகணும், இங்க இருக்கக்கூடிய மக்களையும் அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட கிட்டத்தட்ட 7 கோடி லிட்டர் அளவுக்கான இந்த டயாக்சினை வந்து மேல ஃபிளைட்ஸ் மூலமாகவும் ஹெலிகாப்டர்ஸ் மூலமாகவும் தொடர்ந்து தூவிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் சுவாசிக்கும் போது அவங்களுக்கு நிறைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. குழந்தைகள் சுவாசிக்கும் போது அவங்க நிறைய பேர் இறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம அது அவங்களோட டிஎன்ஏ அளவில் கொண்டு போய் பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ இது நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1960 அந்த சமயத்துல தான். இப்போ அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வளர்ந்து வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைகளுக்குமே இந்த டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இருக்கு. அதாவது இந்த டயாக்சினுடைய பாதிப்பு அடுத்தடுத்த தலைமுறைகள்லையும் இருக்கு அப்படிங்கிறது இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா, டீசல் பெட்ரோல் இது எல்லாத்தையும் காடுகள் மேல ஊத்தி மொத்தமா எரிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்போ என்னதான் எரிச்சு விட்டாலுமே அங்க மக்கள் இருக்கும்போது அவங்க எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த காடுடைய தீயெல்லாம் அணைக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த சோப்பில் பயன்படுத்தக்கூடிய சில ஏஜென்ட்ஸ்லாம் எடுத்து அதை இந்த பெட்ரோலோட சேர்த்து அது ஒரு தண்ணி மாதிரியான ஒரு திரவமாக மாறிடுது. அதுக்கப்புறமா அதை எங்கெல்லாம் இந்த காட்டை எரிக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் அப்படியே ஊற்றி விட்டு கலந்து விட்டுறாங்க. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, தண்ணிக்கு மேலே ஒரு திரவ லேயர் மாதிரி அது ஒன்று ஃபார்ம் பண்ணி விட்டுருது. இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எரியக்கூடிய அந்த காடுகளில் ஊற்றுனீங்கன்னா அது பெரிய அளவில் அணையாது. அப்போ அந்த காடு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது போக அமெரிக்கன் ஆர்மி இன்னொரு மோசமான விஷயம் செஞ்சாங்க. என்னன்னா, இப்போ பொதுவாகவே நீங்கள் போலீஸாக இருக்கட்டும் இல்லைனா ஆர்மியாக இருக்கட்டும், அதில் சேரணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களோட ஹைட் இவ்வளோ இருக்கணும், உங்களோட விஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி போர் சமயத்தில் நிறைய வீரர்கள் இறந்து போகிறாங்க, புதுசாக வந்து சேர்றதுக்கு வீரர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாண்டர்ட்ஸையே கம்மி பண்ணுறாங்க. இன்டெலிஜென்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை கம்மி பண்ணுறாங்க, அவங்களோட ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸை கம்மி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால லோ ஐக்யூ இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து சேர்றாங்க. இப்போ லோ ஐக்யூ இருக்கக்கூடிய நபர்கள்னா அவங்களுக்கு நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்களே கரெக்டாக கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்கள ஒரு போர்க்களத்தில் கொண்டு போய் விடும்போது அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி சண்டை போடணும்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. ஆனால் இதை பற்றி எதையுமே அவங்க கவலைப்படல. அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த போரில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், இல்லைனா நம்ம பேர் கெட்டு போயிடுமே அப்படிங்கிறதுனால மட்டுமே லோ ஐக்யூ இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, வந்து எங்களுக்காக சண்டை போடு அப்படிங்கிறதுக்காகவே ப்ராஜெக்ட் 1 lakh அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இது மூலமாக நிறைய வீரர்களை வந்து சேர்க்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணி காட்டை அழிச்சாலும் கூட சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான காரியமாக தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் 60,000 பேர் கிட்ட வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ 60,000 பேரும் அங்கேயே இருக்காங்கன்னா அவங்களுக்கு சமைக்கணும், அவங்க முறுக்குடைய மூச்சு காத்துலாம் இருக்குது, எல்லாமே வெளியே தானே வரும். அப்போ வெளியே வராமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் என்னென்னு நான் போக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டனலை கண்டுபிடிச்சு போகிறதுக்காகவே அமெரிக்கன் ஆர்மி வந்து டனல் ரேட் அப்படிங்கிற புது ப்ராஜெக்டே உருவாக்குறாங்க. இதுபடி என்ன அப்படின்னா, இப்போ நார்மலான ஆர்மி மென்னா இல்லாமல் கொஞ்சம் ஒல்லியாக மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆட்களாக பார்த்து தான் இந்த ப்ராஜெக்டில் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம டனலுடைய அந்த ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ரொம்ப ஒரே ஒரு ஆள் போகிறதுக்கே கஷ்டமான இருக்கிற பாதையாக தான் இருக்குன்னு சொன்னோம்ல. அதனால இந்த மாதிரி ஆட்களாக கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக டனல் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி உள்ள வரைக்கும் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்கிறாங்க. இப்போ உள்ள வரைக்கும் போகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அந்த டனல்ஸ் எல்லாமே ரொம்ப ஜிக்ஸாக்காக தான் இருக்கும், எல்லாமே நேராக இருக்காது. அப்போ எந்த வழியாக போகணுங்கிறதே அவங்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதை மீறி அவங்க உள்ளே போனாலுமே நிறைய இடங்களில் வந்து விஷ பாம்புகளை போட்டு வைக்கிறது, இல்லைனா சில குழிகளில் வந்து மொத்தமாக தண்ணியை நிரப்பி வைக்கிறது. அது போக நிறைய இடங்களில் சோல்ஜர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாராவது உள்ள வந்தால் டப்புன்னு சுட்டுருவாங்க. இன்னும் சில இடங்களில் வந்து இந்த ஸ்பைக்ஸ் மாதிரியான ட்ராப்ஸ் வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த டனலுக்குள்ளேயே பாதுகாப்புக்காக நிறைய வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் உள்ளே போகக்கூடிய நிறைய டனல் ரேட் வீரர்கள் இறந்து தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்கள ஒரு பலிகடா மாதிரி மட்டுமே பயன்படுத்தி எங்கெல்லாம் டனல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்கள சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த டனல்லேருந்து வரக்கூடிய புகையை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்காகவே இப்போ ஒரு இடத்துல டனல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்தே அந்த புகை வெளியே போகிற மாதிரி இல்லாமல்
இல்லாமல் அதுலேருந்து நிறைய பைப் லைன்ஸ் போட்டு இதுக்காகவே தனியாக ஒரு இடத்த உருவாக்கி அதுலேருந்து அந்த காற்றை வெளியே போகிற மாதிரி வைக்கிறாங்க. இப்போ வெளியே போகிற அந்த காற்றுமே இங்கே தனியாக திடீர்னு ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்கே, இது வழியாக காற்று வருதோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இல்லாமல் ஏதாவது வந்து இந்த புத்து இருக்கிற இடத்துலையோ இல்லை மாதிரி அந்த மாதிரி இயற்கையான ஒரு துளை இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த காற்றை வந்து அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அது வழியாக அந்த காற்றெல்லாம் வெளியே போகிறது உள்ளே வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அந்த 250 கிலோமீட்டர் நீள சுரங்கத்துலையும் 60,000 பேர் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எஸ்டிமேட் மாதிரி சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்க எல்லாருமே உள்ளதாக இருந்தாங்கன்னா அங்கே கிச்சன் கண்டிப்பாக இருந்திருக்கணும், அங்கே கண்டிப்பாக சமைச்சிருக்கணும். அப்போ அந்த சமையல் புகை வெளியே வரும்போது அது டேரெக்டாக வெளியே வந்து ஸ்மெல்லாம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக அந்த ஸ்மெல்லாம் ஃபில்டர் பண்ணி வெறும் புகையாக இருக்கிற மாதிரி மட்டும் வெளியே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இயற்கையான துளைகள் இருக்கக்கூடிய இடத்துல அனுப்புகிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அதிகாலை வேளையில் அங்கே வந்து பனி அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து காடு பகுதியாக தான் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக பனி அதிகமாக தான் விழுகும். அப்போ அந்த பனியோட சேர்த்தே இந்த புகையை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த அமெரிக்கன் வீரர்களுக்கு இது பனியா புகையா அந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டனலில் செஞ்சு தான் டனல் ரேட்ஸ்லேருந்தும் தப்பிக்கிறாங்க, பொதுவான அந்த அமெரிக்கன் வீரர்கள்கிட்ட வந்து அவங்க தொடர்ந்து தப்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்படி பல கட்டத்தில் அவங்களுடைய பாதுகாப்பு வந்து அதிகப்படுத்தி வச்சிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அமெரிக்கன் ஆர்மியால் வியட்நாம் மக்களையோ இல்லைனா வியட்நாம் வீரர்களையோ பெரிய அளவில் எதுவுமே செய்ய முடியல. அவங்க தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காரங்களுக்கு அந்த டிவிலலாம் பப்ளிஷ் பண்ணுறாங்கல்ல, அப்படி பப்ளிஷ் பண்ணுறதுல வந்து நம்ம வீரர்கள் தான் சூப்பராக இது பண்ணுறாங்க, நாம தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி தொடர்ந்து ஏமாற்றி அங்கேருந்து ஃபண்டிங் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நிறைய மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து பாதிக்கப்பட்டு போன அமெரிக்கன் வீரர்கள் காயமடைஞ்சு போயிருப்பாங்க, சிலர் வந்து ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்க. இந்த மாதிரி அங்கே போகக்கூடியவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, ட்ராமா வர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்குமோ அமெரிக்கன் மக்களுக்கே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம நாடு ஒழுங்காக சண்டை போடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கன் ஆர்மி இதை விடக்கூடாது, நம்ம நாட்டுக்கிட்டே நம்மளுடைய மானம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாம் வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் வாழக்கூடிய இடங்கள்லேயே வியட்நாமில் போட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 76 லட்சம் டன் அளவுக்கான பாம்ஸை வந்து போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பொதுமக்கள் மேலே போட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து பொதுமக்கள் மட்டும் கிடையாது, அங்கே வந்து வியட்நாம் வீரர்களும் இருந்தாங்க, அதை தெரிஞ்சு தான் போட்டோம், இந்த மாதிரி சப்பா கட்டக்கூடிய காரணங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் வந்து அமெரிக்காரங்களுக்கு நிறைய விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. எதுக்காக இன்னொரு நாட்டில் போய் நம்ம வீரர்கள் சாகணும், எதுக்காக அங்கே போய் நம்ம இவ்வளோ காசை செலவு பண்ணணும், தேவையில்லாத வேலை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் அமெரிக்காக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சு இந்த போருக்கு எதிரான மனநிலை அமெரிக்க மக்கள் மத்தியிலே உருவாக ஆரம்பிக்குது. இதை அமெரிக்க அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு, ஓகே நம்ம அங்கேயும் தோத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம இங்கேயுமே மக்கள் வந்து நமக்கு பெருசாக ஆதரவு கொடுக்கவே இல்லை, அப்போ நம்ம இதுக்கு மேலே சண்டை போட்டோம்னா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா திரும்பி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீரர்களை திரும்பி கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அமெரிக்க அரசாங்கம் வந்து நாங்கள் போரில் தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அமெரிக்க அரசாங்கம் இங்கே வெற்றி பெறவே இல்லை. வெற்றி பெறலைன்னா என்ன அர்த்தம்? தோத்துட்டீங்க தானே அர்த்தம். தோல்வியை ஒத்துக்கலையா அப்படிங்கிறதுனாலேயே நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லைல்ல. இப்படி அமெரிக்கன் ஆர்மி திரும்பி போனதுக்கு அப்புறமா அங்கே வியட்நாமில் எல்லா மக்களும் ஒன்றா சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்கே அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் உருவாகுது. இப்போ இந்த வியட்நாம் வார் மூலமாக நமக்கு நல்லா தெரிய வருது ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு சம்மந்தமே இல்லாத ஏதாவது விஷயத்துக்குள்ளே போய் தலையிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி தான் மண்டை கொட்டா கொட்டி அனுப்பிச்சு விட்ருவாங்க. இது அமெரிக்காவுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் திருந்த மாட்டான், அது கரெக்ட். இந்த வியட்நாம் வாருக்கு அப்புறமே அவன் நிறைய விஷயங்கள் பண்ணி சரி அதை விடுங்க, அவன் திருந்த மாட்டாங்கிறத அந்த பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம இந்த வியட்நாம் மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நாட்டுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்குது, இதோடைய இயற்கை வளங்கள் எப்படி இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலமாக மட்டுமே இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் பவர்ட்டேருந்து எப்படி நம்ம தப்பிக்க முடியும், அவங்களே எப்படி தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கரெக்டான வார்ஃபேர் டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. அது மூலமாக தான் அவங்க அதில் ஜெயிச்சாங்க. இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்காக தான் இந்த வீடியோவும் நாங்கள் பண்ணோம். இப்போ இதே மாதிரி மற்ற எந்த விஷயங்களை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் அடுத்தடுத்து டெக்டானிக் பிளேட் சம்மந்தப்பட்ட வீடியோஸாக வந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அடுத்தடுத்து அமெரிக்கா சம்மந்தப்பட்ட வீடியோவாக வர மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம கடைசியாக அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் நீளத்துக்கான செயற்கையான ஒரு ஆத்தையே ஒரு நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா லிபியாவில் தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ லிபியாவை பொறுத்த வரைக்கும் அது சஹாரா பாலைவனம் தான் பெரிய அளவில் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட 90% அதிகமான பகுதிகள் வந்து உங்களுக்கு பாலைவன பகுதியாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வெறும் 10 வருட அந்த இடைவெளியில் மட்டுமே 3500 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு செயற்கையான ஆத்தையே உருவாக்கி காமிச்சிருக்காங்க. அது மூலமாக தான் இப்போ வரைக்குமே லிபியா நாட்டு மக்களுக்கு தண்ணி கரெக்டாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான்
நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே அமெரிக்கக்காரர்களும் இன்னும் சில நாடுகளும் சேர்ந்து பண்ண சில சூழ்ச்சியால் இந்த ப்ராஜெக்ட்டும் சரி லிபியா நாடும் சரி மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது முதல்ல எப்படி ஒரு பாலைவன பகுதியில் 3500 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றை உருவாக்குனாங்க, அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு, அதுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்மந்தம், இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணினா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.